ஹலோ நண்பா, உலகத்தில் இருக்கிற 1% பணக்காரங்க கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு மீதி இருக்கிற 99% மக்களோட சொத்தை விட அதிகம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது எப்படி சாத்தியம்? அவங்க கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்க? உண்மைய சொல்ல போனா அவங்க கிட்ட மேஜிக் இல்ல, ஆனா மத்தவங்க கிட்ட இல்லாத சில மணி ஹேபிட்ஸ் இருக்கு. நாம சம்பளம் வந்த உடனே எப்படி செலவு பண்றோம், ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றது தான் வித்தியாசம். இன்னைக்கு வீடியோல அந்த டாப் 1% பணக்காரங்க ஃபாலோ பண்ற 6 முக்கியமான பழக்கங்களை பத்தி பார்க்க போறோம். இது உங்க லைஃபையும் மாத்தலாம். நம்பர் 1, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? சம்பளம் வந்த உடனே வாடகை, இஎம்ஐ, பெட்ரோல் செலவுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா ஏதாவது மிஞ்சினா சேமிப்போம். ஆனா பணக்காரங்க அப்படியே உல்டாவா யோசிப்பாங்க. பணம் கைக்கு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணத்துக்கு 20% முதலீட்டுக்காக எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பணத்துல தான் அவங்க பட்ஜெட்டே போடுவாங்க. அதாவது செலவு பண்ணிட்டு சேமிக்க மாட்டாங்க, சேமிச்சிட்டு தான் செலவே பண்ணுவாங்க. நம்பர் 2, பையிங் அசெட்ஸ் நாட் லயபிலிட்டிஸ். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். ஏழைகள் லயபிலிட்டி வாங்குவாங்க, அதாவது கார், லேட்டஸ்ட் ஐபோன், ஆடம்பரமான உடைகள். இதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே தான் கொண்டு போகும். ஆனா அந்த 1% மக்கள் அசெட் வாங்குவாங்க, அதாவது ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட் அல்லது ஒரு பிசினஸ். இதெல்லாம் அவங்க தூங்கும்போது கூட அவங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அவங்க லயபிலிட்டி வாங்கவே மாட்டாங்களான்னு கேட்டா வாங்குவாங்க, ஆனா அவங்களோட அசெட்ஸ் கொடுக்கிற லாபத்துல இருந்து தான் அதை வாங்குவாங்க. நம்பர் 3, இன்டென்ஷனல் ஸ்பெண்டிங். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மார்க் ஜூக்கர்பர்க் இல்லனா ரத்தன் டாடா போன்றவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு உண்மையாவே தேவையா, அது குவாலிட்டியா இருக்குமான்னு பார்த்து தான் வாங்குவாங்க. அவங்க பணத்தை எங்க செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு கிளியர் கோல் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க. நம்பர் 4, டோன்ட் ரிலே ஆன் a சிங்கிள் இன்கம். அந்த 1% பணக்காரங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 5 முதல் 7 வருமான வழிகள் இருக்கும். நம்மள மாதிரி ஒரு 9 to 5 வேலையை மட்டும் நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் டிவிடெண்ட் வரும், இன்னொரு பக்கம் வாடகை வரும், இன்னொரு பக்கம் பிசினஸ் லாபம் வரும். ஒரு வருமானம் நின்னாலும் மற்ற வழிகள் அவங்கள காப்பாத்தும். நெவர் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். இதுதான் அவங்களோட தாரமந்திரம். நம்பர் 5, செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். வாரன் பஃபெட் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 500 பக்கங்கள் படிக்கிறாராம். பணக்காரங்க எப்பவும் புதுசா கத்துக்க தயங்க மாட்டாங்க. அவங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கோ ஒரு செமினார் போறதுக்கோ செலவு பண்றத செலவுன்னு நினைக்க மாட்டாங்க, அதை முதலீடுன்னு நினைப்பாங்க. ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த முதலீடு உங்க அறிவுல நீங்க பண்ற முதலீடு தான். கடைசி விஷயம், வேல்யூவிங் டைம். நாம பணத்தை மிச்சப்படுத்த நேரத்தை செலவு பண்ணுவோம். உதாரணத்துக்கு ₹10 கம்மியா கிடைக்குதுன்னு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் காய்கறி வாங்குவோம். ஆனா பணக்காரங்க நேரத்தை மிச்சப்படுத்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. அவங்களால பண்ண முடியாத அல்லது அவங்க நேரத்தை வீணாக்குற வேலைகளை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவுட் சோர்ஸ் செஞ்சிருவாங்க. ஏன்னா போன பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா போன நேரத்தை வாங்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். பணக்காரன் ஆகிறதுங்கிறது வெறும் அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு டிசிப்ளின். இந்த 6 பழக்கங்கள்ல நீங்க எதை இன்னையிலிருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபைனான்ஸ் அண்ட் பிசினஸ் டிப்ஸுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பணத்தை வளர்க்க வாழ்த்துக்கள். நன்றி.